ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்டன்ஸுங்க. ரீசெண்டாக ஒரு இதில் படித்தேன் நான். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது, மேலே மட்டும் லைட்டாக எல்லோயிஷாக இருக்குது. இது மாதிரி ஆப்பிளை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்பிள் சாப்பிட்ணும் நம்ம அப்படின்னு. உடனே அவங்க அப்பாட்ட போய் கேட்குது. அவங்க அப்பா உடனே கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. போனோடனே ரொம்ப ஆர்வத்தோடு அது பிடிச்ச ஆப்பிளை நோக்கி வேகமாக ஓடி போய் பார்க்குது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துக்கணும் இந்த ஆப்பிள்ண்டு போய் பார்த்தோன்னே ரொம்ப டிஸப்பாயிண்டடாக உடனே அவங்க அப்பாட்ட வருது. அப்பா, நான் பார்த்த மாதிரி நான் ஆப்பிள் இங்கே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. அவங்க அப்பா இன்னும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்குறாரு. என்னம்மா இவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது, ஏன் உனக்கு இது ஒன்று கூட பிடிக்கலையா? இல்லைப்பா, நான் புக்கில் ஒரு ஆப்பிள் பார்த்தேன், அது மாதிரி ரெட்டாக இருந்துச்சு, மேலே மட்டும் எல்லோவாக இருந்துச்சு, இங்கே எல்லாமே ரெட்டாக இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு விஷயத்தை நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸை வச்ச மாதிரி நம்மளோட கேரக்டரையும் நம்மளே இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே நமக்கு லைஃப் பார்ட்னர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ரியாலிட்டி? ஸோ நம்ம நிறைய இமேஜினேஷனில் கல்யாணம் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ உங்களோட இமேஜினேஷன்லேயும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் உங்கள் கேரக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ் லைக் அ நேச்சர் ரியாலிட்டியில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் அண்ட் ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெரிய குட் ரிலேஷன்ஷிப்பாக மாறும். அவங்களுக்கும் நம்மளுக்குள்ளேய புரிதல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது மாதிரி தாங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சி ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே தான். அக்செப்ட் த ரியாலிட்டி. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எவ்ரிடே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.